Hello friends, welcome back to our channel Krish Cookery. இன்னைக்கு நாம இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டல்கோனா காஃபி, அதாவது குவாரண்டைன் காஃபி எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த டல்கோனா காஃபியை இப்போ 3 விதமா செய்ய போறோம். முதல்ல எல்லாரும் வீட்லயும் இருக்கக்கூடிய விஸ்க் யூஸ் பண்ணி செய்யறது. ரெண்டாவது விஸ்கும் யூஸ் பண்ணாம எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணாம ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தட்ல செய்யறது. மூணாவது எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி செய்யறது. முதல்ல விஸ்க் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ சன்ரைஸ் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்டன்ட் காஃபி தூள் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணின சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க விஸ்க் யூஸ் பண்ணி செய்யறீங்க அப்படின்னா சர்க்கரையை மிக்சியில போட்டு லைட்டா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்படி பொடி பண்ணி சேர்க்கறதுனால ஈஸியா சீக்கிரமே பீட் ஆகிரும். ரொம்ப நேரத்துக்கு கஷ்டப்பட்டு பீட் பண்ண வேண்டாம். அடுத்ததா நல்லா ஹீட்டா இருக்கக்கூடிய தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு விஸ்க் வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இது நல்ல ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் பீட் பண்ணிட்டே இருக்கணும். இது பீட் பண்ணி முடியறதுக்கு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். இந்த டல்கோனா காஃபி பாத்தீங்கன்னா கேப்பச்சினோ மாதிரியே தான், ஆனா அசம்பிள் பண்றதுல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்குது. கேப்பச்சினோல ஃபர்ஸ்டே இத பால் கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த டல்கோனா காஃபில அந்த பால்க்கு மேல ஃப்ளோட்டிங்ல இதை வச்சிருவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஃபாஸ்டா பீட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ்லயே கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பீட் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்களா நல்லா திக்கா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பீட் பண்ணாலே கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். இது கண்டினியூஸா பீட் பண்ணிட்டே இருக்கும்போது கை வலிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்து பீட் பண்ணீங்கன்னா அவங்களும் இன்ட்ரெஸ்டா பீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மேலே எடுக்கும் போதும் கீழே விழாம இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சில பீட் ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுல நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்ச குளிர்ந்த பால் 3/4 கப் சேர்த்துக்கலாம். ஃபுல்லும் ஊத்திடக்கூடாது, 3/4 கப் தான் சேர்க்கணும். அதுக்கு மேல நம்ம விப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மிக்சர் எடுத்து அதுல வச்சிடலாம். நல்லா திக்கா விப் பண்ணிருக்கிறதுனால இது பாலோட கலக்காம ஃப்ளோட்டிங்லயே அழகா நிக்கும். இதுக்கு மேல கொஞ்சமா கொக்கோ பவுடர் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. குடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குடிச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது செய்யக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டரும் தேவைப்படாது, விஸ்கும் தேவைப்படாது. இந்த ரெண்டும் யூஸ் பண்ணாமலே எப்படி ரொம்ப ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டுக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த ஸ்பூன்ல இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூன்லயே மத்த 2 இன்கிரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப சூடா இருக்கக்கூடிய தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணணும். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஷேக் பண்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமே நல்லா ஃப்ராத்தி கிரீம் கிடைக்கும். இது திக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இத உங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஜாலியா நல்லா ஷேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஷேக் பண்ணும்போதே பாருங்க எப்படி கலர் சூப்பரா சேஞ்ச் ஆகுதுன்னு.
இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா திக்கா இருக்குது. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுல நல்லா காய்ச்சின சூடான பால் 3/4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல ஷேக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மிக்சரை சேர்த்துக்கிறேன். இப்போ டெக்கரேஷனுக்காக மேல கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஊத்திக்கிறேன். இவ்வளவுதான் விஸ்க் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம டல்கோனா காஃபி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இந்த காஃபி எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டுக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துட்டு நல்லா ஹை ஸ்பீட்ல கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ நம்மளுக்கு காஃபி தேவையோ அந்த டைம்ல இதை போட்டு எடுத்து குடிச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் எடுத்துட்டு அதுல 3/4 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச குளிர்ந்த பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல நம்ம விப் பண்ணி வச்சிருக்க கூடிய காஃபி மிக்சர் வச்சிடலாம். இவ்வளவுதான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. விஸ்க் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.